நெக்ஸ்ட் நூல்வெளி. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் 91, 92, 93 இங்கு தரப்பட்டுள்ளன. ஓகேயா? ஸோ இந்த தொல்காப்பியத்தை எழுதவனவர் வந்துட்டு தொல்காப்பியர், உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தொல்காப்பியம் தான். ஓகே, ஸோ இந்த நூலில் எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை வந்துட்டு கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள், அதாவது 91, 92, 93 இதுதான் வந்துட்டு இங்க நமக்கு பாடமா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தெரிந்து தெளிவோம்ல. அடுத்ததா புலி அப்படின்னா பரல். ஓகே, ஸோ அதோடைய இளமை பெயர்கள், இளமையில அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.